வணக்கம், நான் சூரிய தங்கராஜ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களெல்லாம் பார்க்குறேங்க. நாட்கள் ரொம்ப வேகமாக ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கறனால நிறைய பெரிய வீடியோஸ் வந்து போட முடியறதில்ல. ரொம்ப ரொம்ப சாரிங்க. இன்றைக்கி ஒரு டே விலாக் பார்க்க போகிறேங்க. எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலை பார்த்திங்கன்னா ஆயில் புல்லிங் பண்ணுறதுங்க. இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூஞ்சி கருணை கொடூரமாக தாங்க இருக்கும். ஆனால் ரெகுலராக பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு கை ஃபுல்லாக வந்து ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டு ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண போயிட்டாங்க. ஒரு ½ அன் ஹவர் தாங்க தினமே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஜிம் போனேன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் சேர்த்து பண்ணுவாங்க. இல்லைன்னா வீட்லேயே வந்து இந்த மாதிரி நார்மலான வார்ம் அப் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணிடுவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷங்களும் வந்து ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணுங்க. என்னோடய லைஃப்பில் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் வந்து ஹெல்த் இஷ்யூஸில் வந்து பார்த்துட்டேன். எனக்கு முட்டியில் வந்து ஜவ்வு கட்டான பிரச்சனை இருந்ததுனால நிறைய வந்து பிரச்சனையை சந்திச்சிட்டேங்க. டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, கேக் பேக்கிங்கும் பண்ணுறேன். சரி, பொழுதுக்கும் நின்றுட்டே இருக்கிற ஒர்க்குங்க, எப்படிங்க வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ரெக்கவரி டைம் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக பர்ஃபெக்டாக என்னோடய காலை நான் எப்படி ரெக்கவர் பண்ணினேன் அப்படிங்கிற வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. திருந்தலான்னு நினச்சாலும் நம்மளை விட மாட்டாங்க. அடடடடடா, சிக்கன் பிரியாணி கோம்ஸ், தேங்க்யூ. நாம் இதை இப்படி சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் தட்டைப்பயிறு, அப்புறம் முருங்கைக்கீரை சூப்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பிரியாணி வச்சு சாப்பிடுவோம். இது வந்து மனசும் நிறையும் வயிறும் நிறையும். நம்ம வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பேக்கிங் கிளாஸ்க்கு வந்து வந்தாச்சுங்க. இது நம்மளோட செகண்ட் பேட்சுங்க. நான் எதிர்பார்த்ததை விடவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஓவன் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வச்சு 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஒரு பேட்சுக்கு வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்கறதுனால நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து நிறையா வாங்கிட்டு மினிமம் வந்து 5 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பொங்கல் முடிஞ்சோடனே முகூர்த்த சீசன் ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஸோ இந்த டைமில் பேக்கிங் கிளாஸ் போட்டால் தான் போட முடியும்னு சொல்லிட்டு சும்மா நான் ஒரு நாள் ஐடியா பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற ரெசிபிஸ் எல்லாம் வந்து ஒரு சிலபஸாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளாஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்றைக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணணும் அன்றைக்கே வந்து நம்மளுக்கு 2 பேட்ச்க்கான ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க. இப்போ 3rd பேட்ச் மட்டும் தாங்க இருக்குது. அதுலேயுமே வந்து இன்னும் ஒரு சீட் மட்டும் அவைலபிளாக இருக்குதுங்க. அந்தளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க. அந்த சீட்டு இன்றைக்குள்ளே எப்படி வந்து ஃபில் ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீ ஏப்ரலில் தான் போட போகிறோம். சிலபஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குதுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எடுத்து உள்ளே புஷ் பண்ண மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம டம்ளர் எடுக்கும்போது நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். க்ரீம் ஃபுல்லாக வளைஞ்சி வராது. கையில் வச்சும் நாங்களும் பண்ணுவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் சும்மா லைட்டாக அப்படி ஐஸ்கிரீம் போட்ட மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டம்ளர்லேருந்து இந்த பேக் மட்டும் இப்படி எடுக்கும். இப்படி எடுத்து உள்ளே நீங்கள் ட்ரிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் பேக்குள்ளே வந்து க்ரீம் அழகாக லோட் ஆகிடும். இந்த இடத்துக்கு மேலே நம்மளுக்கு க்ரீம் வரக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி உங்களுக்கு க்ரீம் என்ன மாதிரி போட போகிறீங்க என்ன உங்களுக்கு புஷ் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் உருவாகாமல் ஒரு டிசைன் கிடைக்கும். நன்றி. பால் அரைச்சிட்டு நிறைய வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கும் அதே மாதிரி தான். இது எது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த பிவியாக தெரியுதுல்ல, இது கீழே வரைக்கும் நம்ம பேக் போயிடும். இல்லை அது டிஸ்டர்ப். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து இது டிசைன் வரும். இல்லை இதில் என்ன பிரச்சனைனா இது பாருங்க. இப்போ நம்ம க்ரீம் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதை வச்சு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இது பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம போடலாம். இந்த மாதிரி போடலாம். இப்போ இதில் வச்சு ஸ்டார் டிசைன் போடலாம். அப்புறம் இந்த மாதிரி டிசைன் போடலாம். அழகாக டிசைன் போடலாம். எப்படின்னா இங்கே பாருங்க, இத்தனை டிசைன் வந்து இந்த ஒரு உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிலபஸ்லேயும் இதோட பேரெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்டு வாங்கும்போது இது கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம க்ரீம் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, நீ நல்லாவும் இது வந்து கிராஸாக இருக்குது. இந்த ஸ்டார் மாதிரி இது திருப்பி போடுங்க. அழகாக வரும். இந்த ஸ்டார் மாதிரி அவ்வளோ இந்த மாதிரி இதில் குட்டியாக போட்டாங்க. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைனில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். இது வச்சு நான் அப்ளை சொல்லி கொடுத்துல அது எல்லாமே இதுலேயும் போடலாம். டிசைன் வேறு இதுவும் க்ளோஸ் ஸ்டார் மாதிரி கொடுத்துருவோம். நீ பெருசாக போடணுங்கிறது நீங்கள் இதுக்குள்ளே இப்படி வச்சு ஒரு சின்ன டிசைனாக போட்டிங்கனாலும் போதும். இந்த டிசைன் வச்சு
வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். க்ரீமு ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறோம், பவுலில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் இழுக்காதீங்க, லைட்டாக. அதேமாதிரி ஸ்டார் வைக்கும்போது இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுங்க. ஓகே, நல்ல டேஸ்டியான பியூர் ஹோம்மேடு கேக்ஸ்க்கு நாங்கள் என்னென்ன வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தேங்க. அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பண்ணுங்கக்கா. சூப்பர் கேர்ள்ஸ், செம்மையாக பண்ணிட்டீங்க. போதும், நீ அப்படியே கப்புன்னு மூடி வச்சுருங்க. போதும் டக்குன்னு நல்லா மூடி வச்சுருங்க, சூடு ஆறுறக்குள்ள. அதான் சாஃப்டாக இதெல்லாம் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது அந்த மாதிரி இருக்கும். சூப்பர்டா, செம்மடா, அதெல்லாம் அழகு டிசைன் நல்லா வந்துருக்கு. நல்லா இருக்கு. குக்கரில் வச்சு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மாய்ஸ்சர் கிடைக்குங்க. டைமிங் மட்டும் கொஞ்சம் எச்சாகும். இப்படியும் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்னா இன்னொரு டெக்னிக் இருக்குது. சூப்பர். ஓகே, இப்போ எல்லோரும் மேலே இருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப் கவரை பிரிங்க. ஐஃபோன் கவரை பிரிக்கும் போது கூட இவ்வளோ ஹாப்பினஸ் வராது. சூப்பர், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க. நல்லா இருக்குங்க. இது வந்து எக்லெஸ் ஸ்பாஞ்ச் மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு, நல்லா இருக்கு. செகண்ட் பேட்சோட செகண்ட் டே கிளாஸுங்க. இது ரொம்ப கலகலப்பாகவும் ஜாலியாகவும் போச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லாருமே இருந்தாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.